ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இப்போ 35 வருஷம் மனுக்களுக்கு மக்களுடைய குறைகள் தீர்க்கப்பட்டு எஞ்சிய மனுக்களில் நிராகரிக்கப்பட்டது. விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கின்ற துறை அமைச்சர் அவர்கள் ஆணையை பயனாளிகளிடம் வழங்குகிறார்கள். திரு வேல்முருகன் அவர்களுக்கு மின்சாரத்துறையின் சார்பில் பெயர் மாற்றம் செய்து ஆணை வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து திரு ராம்கி அவர்களுக்கு மின்சாரத்துறையில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஆணை வழங்கப்படுகிறது. கர்நாடகாவில் 35 புதிய நீர்நிலைகள் உருவாக்குறதுக்கு ஒரு இது இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. இதனால தண்ணிக்கு எவ்வளவு தண்ணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கொள்ளளவு கொண்டிருக்கோம். 1.5 TM 6 TM 2 TM. மதுரை கிரைனைட் கல் குவாரி முறைகேடு சம்பந்தமா ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருந்தாங்கல்ல சார், அதில் எவ்வளவு முறைகேடு நடந்திருக்குன்றது தெரிய வந்திருக்கா? நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு முறைகேடு நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கா? நடவடிக்கைக்கு வாய்ப்பு இருக்கா சார்? மதுரை கிரைனைட் குவாரி மற்ற ஏரிகள் குளங்கள்ல மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருங்க. இதனால எவ்வளவு பண்பாட்டு தொழிலாளர்கள் விவசாயிகள் பயனடைவாங்க. இதனால வந்து நீர் கொள்ளளவு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒரு முதலமைச்சர் ஒரு முடிவோடு அது பண்ணார். ஏன்னா பல பேருக்கு மண் எடுக்கிறதுலே பெரிய பிரச்சனை இருந்தது. ஆனால் எடுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கும் பண்பாட்டு தொழிலாளரும் கொடுத்துருக்காங்க. எடுக்கிறது ஒழுங்காக எடுக்கணும். அப்போ தான் நீர்வளம் நேராக வந்து அவன் இறங்கி மதக உரமும் கரை உரமும் எடுத்துகிட்டு போயிட்டான்னா டேமேஜ் தான். ஆகையினால் அதை முறைப்படுத்தி அதிகாரிகள் அந்த இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, இது எடுக்கக்கூடாது, கரெக்டாக தண்ணி. அதே சமயம் ஒரு சில நாள் இந்த அனுமதி கொடுக்குற அளவை தாண்டி ஒரு சிலர் கிராவல் எடுத்துடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. கடந்த அனுமதி கொடுத்த அளவை காட்டிலும் முரம்பு மணி எடுத்துடுறாங்கன்னு போன வருஷம் ஒரு புகார் வச்சிருந்தாங்க சார். யாரையும் சில பேர் பண்ணுறாங்க, சில பேர் பிடிக்கிறோம், சில பேர் போடுறாங்க. இது பரந்த இடம். கன்னியாகுமரி திருநெல்வேலி பண்ணி என்ன பண்ணுறாங்க தெரியாது. யாரும் உங்களை போல ஒரு நாள் சொன்னால் அவங்க அவ்வளோ பிடிக்க முடியாது சார். ஆந்திரா முதல்வர் போன மாதம் அறிவிச்சிருந்தார் சார், புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறேன், பாலாத்தில் வந்து இன்னும் கூடுதலாக நிறைய அணையை கட்டுவோன்னு சொல்லியிருக்காரு சார். கட்டாயம் இதை கட்டுவேன்னு அது வந்தோன்னா சொல்லணும். அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு சார். ஏன்னா ஏற்கனவே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் தமிழக ஆசிரியர் பகுதியில் டைவர்ட் பண்ணி என்னமோ காட்பாடியில் போய் ஹெவி டிராஃபிக் புதிய மேம்பாலம் நீட் முறைகேடு ஒரு காரணம் விழா கூப்பிடுறோம். அதே போல காட்பாடி சுற்றுப்புற சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தாலே அந்த பகுதி
15க்குள் ஓ பன்னீர்செல்வத்தை சசிகலா சேர்க்கணும்னு சொல்லி பாஜக ஒரு எடு விதிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 15க்குள் அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் உட்பட இவர்களை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாஜக மிரட்டுதாங்க. அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? வெளிநாட்டு செய்தி சார், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை தேவைன்னு ஒரு மாயாவதி வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை பற்றி எல்லாமே தான் சின்ன சிபிஐ ஏன்னா கடந்த ஒரு மாசத்திலேயே அதிகமான கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்குன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் ஒரு சேர சொல்லியிருக்காங்க. எல்லா மாதம் நடந்துருக்கு, எல்லா ஆட்சியும் நடத்துது. கொலை நடத்துறதுன்றது யாரும் பிளான் போடுறாங்க, இண்டிவிஜுவலில் ஏற்படுறாங்க. சார், இந்த ஆன்லைன் சூதாட்டம் வந்து தடை செய்யப்பட அரசு முயற்சி மேற்கொள்ளுது. ஆனால் தொடர்ந்து தற்கொலைகள் நடக்குது. இப்போ நம்ம அரசு இதை தடுக்கிறது சட்டம் போட்டு சட்டம் போட்டு தான் திட்டம் போட்டு சார், இந்த பாலாறு ஏன் கேட்டேன்னா அப்படிதான் புல்லூர்ல வந்து நம்ம கட்டி முடிச்ச அப்புறமா தான் சார் நடவடிக்கை எடுக்கலாம். ஸ்டார்ட் பண்ண தடுத்துடலாம். ஆரம்பிக்கிறேன். ரொம்ப டீப்பாக பார்க்கணும்.